ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க பார்க்க போறது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூப்பரான சிக்கன் பிரியாணி தான். ஆமா மக்களே, இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அதுக்கு தேவையான சிக்கன் 1 கிலோ நறுக்கி வச்சிருக்கேன், க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் ஆனியன், தக்காளி, புதினா, மல்லிச்செடி, ரைஸ் இதுல நான் 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதான் மக்களே இன்னைக்கு அளவு. ஓகேவா? ஸோ ஒரு தோராயமா இன்னைக்கு எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு ஏன் ஸ்டைல்ல பார்க்கலாமா? இது ப்ரெஷர் குக்கர் பண்றதுனால இது ரொம்பவே ஈஸியா சட்டுன்னு பண்ணிடலாம் மக்களே. வாங்க இன்னைக்கு எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ கீ ரொம்பவும் எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி திகட்டும். ஸோ ரொம்ப எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் கீ எடுத்திருக்கேன். ஸோ கீ எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் வாயில வர மாட்டேங்குது மக்களே. ஸோ ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 2 3 அப்படி இப்படி எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ இதெல்லாம் நம்ம கையளவு கண்ணளவு தானே மக்களே. பாத்தீங்களா என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனியன், பல்லாரி வெங்காயம் நல்லா நீள நீளமா நறுக்கியிருக்கேன். ஸோ ஆனியன், தக்காளி எப்பயுமே நம்ம அதிகமா போடும்போது மசாலா அதிகமா கொடுக்கும். ஸோ பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். ஸோ அதான் மக்களே நம்ம பிரியாணியோட ஒரு ஸ்பெஷல். ஸோ ஆனியன் போட்டுட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் மக்களே. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? பாத்தீங்களா மக்களே, ஆனியன் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் எப்பயும் போடுறத விட கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் இல்லையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த உரப்பை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால நான் கொஞ்சம் அளவு கம்மியா போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு மீடியமா நம்ம எல்லாமே அளவா போடும் போதுமே பிரியாணி ஒரு சூப்பர் டேஸ்ட் இருக்கும் மக்களே. ரொம்ப நம்மளுக்கு திகட்டாம நல்லா நிறைய சாப்பிட முடியும் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி நான் வாய்ஸ் கொடுக்கும்போது எங்க வீட்டுல செம்ம அடித்தடியா பிரியாணி காலியா போச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டுட்டேன் மக்களே. இன்னைக்கு என்கிட்ட தக்காளி என்னமோ கொஞ்சம் அளவு கம்மியா இருந்ததுனால நான் லெமன் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதினா, மல்லிச்செடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி. அது நான் டப்பால எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கொட்டிருச்சு. ஸோ நான் அந்த பிளேட்லயே அதை கொட்டி அதே நான் சேர்த்த மசாலா நான் எப்படி மல்லி போடுவேன் மக்களே. மல்லிப்பொடி, அதாவது கொரியாண்டர் பவுடர், அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறிக்கிட்டேன் மக்களே. பாத்தீங்களா மக்களே, இவங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்க சிக்கன்ல நான் கழுவி வச்சுட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு தான் மக்களே வைப்பேன். அப்பதான் நம்மளுக்கு உப்பு சிக்கன்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ அதோட பாத்தீங்கன்னா மல்லிப்பொடி முதலே நம்ம போட்டுட்டோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3 அரைச்சு வச்சிருக்க மசாலா. அதுதான் ரொம்ப முக்கியம் மக்களே பிரியாணிக்கு. நான் எப்பயுமே எல்லா நான்வெஜ் பண்ணும்போது உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒரு பிஞ்ச் 2 பிஞ்ச் போடுவேன். பட் பிரியாணி பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கிறது. ஸோ ஹோல் ஸ்பைசஸா நான் முதல்ல போட்டேன் இல்லையா, அதை கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு மசாலாவா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிட்டேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 அரைச்சு வச்சிருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன் மக்களே. ரெட் சில்லி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. கலரே கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ திரும்ப ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் சிக்கனுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் மக்களே. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பாத்தீங்களா கலர் செம கலர்ஃபுல்லா வந்திருக்கா. ஸோ இதுதான் மக்களே சூப்பரா இருக்கும் பிரியாணியோட கலர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தயிருமே இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப அளவா இருந்துச்சு மக்களே. தயிர், தக்காளி ரெண்டுமே அளவு. ஏன்னா பிரியாணி பண்ற பிளானே இல்ல. பட் சூப்பர் டூப்பரா இன்னைக்கு பிரியாணி இருந்துச்சு மக்களே. ஸோ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ். இதுக்கு ஒரு 200 to 300 கிராம் தயிர் யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட இல்ல, 100 கிராம் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டேன் மக்களே. பண்ணிட்டு தயிர் கொஞ்சம் அந்த பவுல கழுவிட்டு அதுலயே தண்ணி, நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணியில அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதான் அந்த தண்ணி வெள்ளையா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா லெமன். ஆக்சுவலா லெமனை அரிசி கொதிச்சு வரும்போது தான் ஊத்துவாங்க மக்களே. பட் நான் டிஃப்ரெண்டா இந்த சிக்கன்லயே ஊத்துனேன். பட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா லெமன் போட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, லெமனு, அப்புறம் தயிர், இந்த தண்ணியிலேயே தான் மக்களே இந்த சிக்கனை வேக வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுற போது தண்ணி ஊத்துனேன்.
ஸோ பாருங்க மக்களே, லெமனும் புழிஞ்சுட்டேன். புழிஞ்சிட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணி விட்டுட்டேன். பண்ணிட்டு லைட்டா வந்து குக்கரோட மூடிய சும்மா வந்து மூடி போட்டுட்டு, அதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன கொஞ்ச நேரம் வந்து நல்லாவே வேக வச்சுட்டேன். பார்த்தீங்களா? நல்லா மூடி போட்டு வேக வச்சேன் மக்களே. ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ்அப் பண்ணிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கறி பிளஸ் வந்து அரிசி. அரிசி வந்து இப்ப நான் 2 கப் எடுத்தேன் இல்லையா? உங்கள்ட்ட முதல்லயே காமிச்சேன்ல. அந்த கப்புக்கு 4 கப் தண்ணி. 2, 2 கப் 4 கப் தண்ணினா, அதுல வந்து நான் 2 கப் தான் மக்களே எடுத்தேன். 2 கப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தக்காளி, வெங்காயம் இதுலருந்து வந்த தண்ணியே நம்மளுக்கு அந்த அளவு வந்துரும். ஸோ கரெக்ட்டா இருக்கும் மக்களே. ஸோ நான் 2 கப் தண்ணி தான் இன்னைக்கு ஊத்தியிருக்கேன். ஊத்திட்டு இது நல்லா கொதி வரும்போது, இது நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான உப்பு அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியோட டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கல் அந்த உப்பு வந்து தூக்கலா கூட தான் மக்களே இருக்கணும். அப்பதான் நம்ம அரிசி போட்டு வேகும்போது, பிரியாணி செம கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த சுகர் டேஸ்ட் வந்து சாரி சால்ட் டேஸ்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும் ஸோ பார்த்தீங்களா, கரெக்ட்டா வந்து அந்த சால்ட் வந்து கரெக்ட்டா அந்த உப்பு கூட போட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு மக்களே. ஸோ கரெக்ட்டா இது வந்து ஒரு கொதி வரும்போது நான் வந்து அரிசிய வந்து நான் அதுல வந்து போட்டேன் மக்களே பிரியாணிக்கு. தண்ணி பார்த்தீங்களா, ஒரு பொட்டு கூட தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த அரிசியில இருந்து நம்மளுக்கு திரும்ப ஆட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம கரெக்ட்டா 2 கப் தண்ணி ஊத்தியிருக்கோம். ஸோ அரிசியிலேருந்து ஒரு ஒரு பொட்டு தண்ணி இல்லாம நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்து, அரிசிய இந்த தண்ணீல கலஞ்சு, நல்லா வந்து ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு பெர்ஃபெக்ட்டா ஒரு விசில் வச்சாலே சூப்பரா வந்துரும் மக்களே. ஸோ நல்லா ஒரு விசில் வச்சுட்டு, அடுப்ப அமர்த்திட்டு, நல்லா அந்த விசில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய தவால அத அப்படியே வந்து கவுத்திரணும். ஸோ அப்பதான் மக்களே வந்து அது ஒரு மாரி சொத சொதன்னு ஆகாம சூப்பரா இருக்கும் பிரியாணி. பாத்தீங்களா மக்களே, அப்படியே வந்து குக்கர்ல இருந்த அரிசிய, பிரியாணிய பெரிய தவால அப்படியே கவுத்துனோனே நல்லா வந்து அது ஃப்ரீ ஆயிட்டு, ஒரு 2 ஸ்பூன் அதுல கீ போட்டுட்டு, நல்லா வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் மக்களே. செம்ம சூப்பர் டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து அந்த சொத சொதன்னு அந்த மாரி இல்லாம இருக்கும். நம்ம குக்கர்லயே வச்சுட்டோம்னா ஒரு மாரி குழஞ்சு, அந்த சூட்லயே ஒரு மாரி நச நசன்னு ஆயிடும். ஸோ டக்குன்னு வந்து இந்த மாரி பண்ணிடணும் மக்களே. ஸோ இந்த மாரி ப்ரெஷர் குக்கர்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலு பாயில்டு எக்கு, ராய்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி. இதுதான் மக்களே நம்ம வீட்ல இன்னைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் சண்டே. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் விலாக்ஸ் இன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் பட்டனையும் மறக்காம டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டிங்னு ஒரு சவுண்ட் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆர் விலாக்ஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம். மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.